வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் டான்செட் சீட்டா அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ இது. ஸோ இந்த டான்செட் எக்ஸாம் அண்ட் சீட்டா எக்ஸாம் இது ரெண்டுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. பெரும்பாலும் இந்த டான்செட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நடத்தும். இதில் ரெண்டு வகையான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா MBA அண்ட் MCA. இது ரெண்டுமே ஆன்லைனில் தான் எக்ஸாம் வருது. இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டான்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10+2+3 4 or 5, அதாவது நீங்கள் வந்து 3 year UG முடிச்சிருக்கலாம், இல்லை 4 year இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லாட்டி இன்டெகிரேட் கோர்ஸ் படிச்சிருக்கலாம். எது வேணால் படித்து வந்திருக்கலாம். இல்லாட்டி 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ அண்ட் 2 years பேட்டர்ன் அடுத்து இது வச்சு படிச்சிருக்கலாம். அதே போல் 10th + 12 + AME அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுக்கல. தென் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டான்செட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50%, ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ் 45% கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 10+2+3 4 5 மூணில் எந்த வகையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட முடியும். இதே நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு எஜுகேஷன் முடிச்சு அடுத்து இன்ஜினியரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து BE, BTech, BR இல்லை BPharm பண்ணியிருக்கணும். பாசிங் மார்க் நான் ஆல்ரெடி சொன்னேன் 50%, ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ் 45%. இதில் எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ லிமிட். எவ்வளோ அட்டம்ப்ட் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டான்செட் எழுதிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டான்செட் ஃபார் MBA அப்படின்னா இதுதான் நான் சொன்னது. 10+2+3+4 5 6 3 4 5 இருக்கணும். இல்லை எப்படின்னா நீங்கள் வந்து BE, BTech, BPharm, BR முடிச்சிருக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் 3 years டிப்ளமோ அண்ட் 3 years பேட்டர்ன் முடிக்கணும். இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இதே போல் நீங்கள் MCA எழுதுறீங்க, டான்செட் MCA எழுதுறீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். 10+12+3. அதர்வைஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாட்டி BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MCA எழுதலாம். நீங்கள் 12th கண்டிப்பாக மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். இது பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் MCA எழுத முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஃபார் சீட்டா நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக BE, BTech, BPharm and BRக்கு முடிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் PG கோர்சஸ் தான் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த கோர்ஸ் முடிச்சு தான் போக முடியும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் 10+2+4 அந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லாட்டி மாஸ்டர் ப்ரோக்ராம் இன் ரிலவெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் என்ன படிக்கணும், 10+2+3+2 அந்த ரேஞ்சில் படிச்சிருக்கணும். அதர்வைஸ் யூ கேன் கோ வித் 10+3+ டிப்ளமோ 3 years டிப்ளமோ அல்லது ப்ளஸ் AMIE இன்ஜினியரிங் கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். இதில் யாரெல்லாம் இன்எலிஜிபிள், யாரெல்லாம் பேச்சுலர் டிகிரி ரிகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படிக்கலையோ அவங்கெல்லாம் பண்ண முடியாது. த கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்டைன் டிகிரி வித்தவுட் கம்ப்ளீட்டிங் 12th or 10th. இப்போ வந்து நம்ம சில பேர் NIOSல படிச்சிருப்பாங்க, ஓப்பனிங் ஸ்கூலில். அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக 10th 12th படிக்காமல் டேரெக்டாக டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த NIOS ஸ்கீம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஓப்பனில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுத முடியாது. சேம் திங் நீங்கள் டிகிரி வந்து லெஸ் தென் 2 yearsல வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதுதான் இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஃபார் டான்செட் MBA, டான்செட் MCA அண்ட் சிட்டா PG. ஓகே, அதாவது நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்களோ அதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம் ஆன்லைனில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் ஆல்ரெடி அந்த இதில் போட்டிருந்தேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், tancet.annauniv.edu இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், இது ஆன்சர்ஸ் உங்களுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.